ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப லாங் வீடியோவாக போயிடுச்சு, அதுவும் கரெக்டாக சனிக்கிழமையாகவும் வந்துருச்சு. ஏன்னா Q&A பற்றி நான் ஒரு லாங் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே வந்து பொறுமையாக பதில் சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு தோணி இருந்தது. அதனால தான் எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு நார்மல் டே ரொட்டீன். அன்னைக்கு நான் ஆஃபீஸ் போகல, ஆஃப்டர்நூனுக்கு மேலே போய்க்கலாம் அப்படின்ட்டு காலையில் ஒரு பெரிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்து ரெடி பண்ண வேண்டியது. ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் எல்லாம் போட்டிருக்கேன். இதில் ஒன்றும் பெருசாக இல்லை, வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கூட நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு vlog எடுத்திருக்கேன். சரி, Q&Aக்கு போகலாமா? நான் எழுதி வச்சு ஒவ்வொன்றா சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் கீழே வரைக்கும் நிறையா போயிடுச்சு. ஸோ மேலேருந்து அப்படியே கடைசி வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து, எப்படி எல்லா நேரமும் பாசிட்டிவாகவே இருக்கீங்க அப்படின்ட்டு. இது நிறையா பேர் கேட்டாச்சு. பாசிட்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட பெயினை இக்னோர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக இருந்தாலும் நல்ல ஒரு ஹோப்ஃபுல்லாக காமாக வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிறோம். எதுவுமே நமக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் லோ ஆகிறத விட்டுட்டு, கொஞ்சம் டைம் எடுக்குது ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு உறுதியோடு செய்யணும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், அதிக நேரம் வந்து நம்மளை யார் அப்லிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்மளை தாழ்த்தணும்னு நினைக்கிற ஒருத்தர் கூட கூட ஒரு செகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட லைஃப்பை இன்னொருத்தரோட லைஃப் கூட கம்பேர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஜேர்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு நேற்று வந்து இப்படி இருந்தது, இன்றைக்கி அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கான், ஓகே அப்படின்ட்டு லைஃப் எடுத்துகிட்டு போயிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து, நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்லைட்டாக யாராச்சும் உங்களை எதாவது சொல்லிட்டா கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுவேன். அந்த யூஸரே வந்து என்னோட சேனலுக்குள்ளே கமெண்ட்டோ எதுவும் பண்ணாத மாதிரி தூக்கி விட்டுருவேன். இதுதான் பண்ணுவேன். ரொம்ப முடியாத பட்சத்தில் சொல்லுவேன். இப்போ ரீசெண்டாக நான் யோசிச்சதுன்னா, எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் ரெஸ்பாண்டே பண்ணக்கூடாது, விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தேன். பட் இதெல்லாம் விட்டுட்டு, அதாவது இந்த கமெண்ட் செக்ஷனை விட்டுட்டு, இன்ஸ்டாகிராமை விட்டுட்டு டிஎம் பண்ணி, அது இல்லாமல் என்னோட பிஸ்னஸ் பேஜை தொட்டு அங்கே போய் கமெண்ட் போட்டாங்க பாரு, அதுதான் என்னால் பொறுத்துக்கவே முடியல. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த பிஸ்னஸ் பேஜ் வரைக்கும் கொண்டு வந்து பேசணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? அதே மாதிரி நாமளும் எல்லா நேரமும் சும்மா இருக்கணுங்கிறது இல்லை. கேட்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கேட்கணும். இன்லாஸ் கூட எல்லாம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பேர், இல்லை நிறைய பேர் அதை தான் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து, ஏன் அவங்கள வீடியோவில் காட்டுறது இல்லை, நீங்கள் ஊருக்கு போனது கூட காட்டல அப்படின்ட்டு. இன்லாஸ் வந்து ஊரில் தான் இருக்காங்க. அவங்க வந்து அந்த 6 months தீபம் அவருக்கு போடணும் அப்படிங்கிறக்காக போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த 6 மாதம் வரல. 6 மாதம் முடியும் போது தான் ஒரு பூஜை வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு நான் அங்கே போயிருந்தேன். நானும் மித்துக்குட்டியும் போயிட்டு பூஜையில் கலந்துட்டு வந்தாச்சு. வீடியோ வந்து ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே இனிமேல் நான் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து வீடியோ அங்கேருந்து வராது. பாப்பா மித்துக்குட்டி அவங்க தாத்தா பாட்டி கூட ஃபோனில் பேசிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து, டீனேஜில் ஒரு பொண்ணு, சைல்ட்ஹுட்டில் ஒரு பிள்ளை, 2 பேரோட தாட்ஸ், லேர்னிங், எமோஷன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருந்து அவங்கள எப்படி கேர் பண்ணுறீங்க அண்ட் எப்படி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்கிறீங்க, அது மட்டும் இல்லைன்னா ஸ்டடீஸ்க்கு டைம் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு டைம் போதுமானதாக இருக்கா? ரொம்ப நல்ல கொஷின் தான். ஆனால் இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து என் பசங்களுக்கு தான் போய் சேரும். இந்த அளவுக்கு வந்து நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க 2 பேரும் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஹரிஷ்மிதா வந்து எனக்கு பேக் போனாக இருந்தால், இப்போவும் இருந்துட்டு இருக்கிறான். அண்ட் மித்ரன் வந்து, அது வந்து ஒரு பிளஸ்டு சைல்டு அப்படின்னு தான் சொல்லலாம். எதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இப்போ வந்து அம்மா அப்பா அப்படின்னா அது நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து மைண்டு செட்டப்புக்கு வந்துருச்சு. அந்த பவர் வந்து அவங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த யூனிவர்ஸ். ஸோ 2 பேரும் வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறாங்க. அதனால நான் எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணி பழகிட்டேன். ஒர்க்கில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் தவிர இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில் பண்ண மாட்டேன். நிறையா நேரம் இவங்க கூட இருக்கணும், அவங்க என்ன கேட்குறாங்க அதை பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் வந்து ஜாஸ்தியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து, எப்படி ஒர்க் லைஃபு, பர்சனல் லைஃபு, கார்டன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மேனேஜ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் இருந்ததுனால நீங்கள் மேனேஜ் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ எப்படி, ஒரு மென் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அவர் இருக்கும் போதே வந்து எல்லா நேரத்துலையும் அவரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கவே மாட்டேன். நான் என்னோடய வேலைகள் நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக எனக்கு தெரியல. அதாவது
குழந்தைகள மேனேஜ் பண்ணுறது, கார்டனு, குக்கிங்கு இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஸோ இதெல்லாம் அப்ப இருந்தே ரெகுலரா பண்ணுவேன். அண்ட் சீக்கிரமாவும் செஞ்சு முடிச்சுருவேன். இது கூட எக்ஸ்ட்ரா இப்போ நமக்கு இந்த பிசினஸும் ஆட் ஆயிருக்குது. ஸோ நாம அப்பல்லாம் வேலை செஞ்சுட்டு அந்த ஃப்ரீ டைம்ல மொபைல் பார்க்கறது, ஃபோன் பேசுறது இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த 2ம் வந்து இப்ப கட் ஆயிட்டு யூஸ்ஃபுல்லா பிசினஸ்ல இறங்கி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த நேரத்துலயும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. எல்லா சிச்சுவேஷனும் நம்ம ஹேண்டில் பண்ணி பழகிக்கணும் அப்படின்ட்டு சொல்றேன். அவ்வளோதான். பசங்க ஓகேவான்னு கேட்டிருக்கீங்க. ஆமா. அவங்கெல்லாம் வந்து நீட்டா செட்டில் ஆயிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில ஒரு நல்ல எஜுகேஷன் குடுக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சேன். ரொம்ப நல்ல ஸ்கூல் அமைஞ்சது. மித்ரன் வந்து யுகேஜி படிக்கிறான். ஹரிஷ்மிதா வந்து 11th முடிக்க போறா. ஐஜிசிஎஸ்சி சிலபஸ் தான் வந்து 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. அங்க மித்ரன் படிச்சத விட இங்க வந்து சூப்பரா படிக்க ஆரம்பிச்சுட்டான். அண்ட் பாப்பா வந்து அந்த ஊருக்கு இதுக்கும் வந்து செட் ஆவாளா அப்படின்ட்டு ஒரு யோசனை இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் வந்து செட் ஆனது ஹரிஷ்மிதா தான். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அமைஞ்சிருச்சு. ஸ்கூல்லையும் நல்லா படிக்கிறான். ஸோ 2 பேரும் வந்து ஓகே. ஃபியூச்சர் சேவிங்ஸ் பண்ணுறீங்களா? இன்சூரன்ஸ், ஷேர் மார்க்கெட், ஆர்எஃப்டி இந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. கோல்டு சிட் இது எல்லாமே. ஸோ ஃபினான்ஸ் பற்றி வந்து நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா டே ஒன்லேருந்து இந்த 6 மாதம் என்னென்ன கஷ்டங்கள் வந்தது, எது எது வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு vlog போடுறேன். அண்ட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுது, இப்போ எது எதுலேருந்து வந்து குறைஞ்சிட்டு வருது, எப்படி கடன் இல்லாமல் இவ்வளோ நாள் கொண்டு போயிட்டுருக்கேன், அண்ட் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத வந்து சூப்பராக எல்லா உமன்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு லாங் வீடியோ இந்த மந்த் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எனக்கு அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு தோணுச்சு. நெறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டே வச்சிருக்கேன். கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவ நான் ஏதாச்சும் பண்ணும்போது யோசிப்பேன், இது வந்து கண்டிப்பா விளாக்ல சொல்லணும் அப்படின்ட்டு. ஃபினான்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தோட லைஃப்லயும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முக்கியமா யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருந்துட்டு எப்படி லைஃப்ப கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன டே 1ல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, எந்த மாதிரி வந்து அதை ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அது வரைக்கும் ஓகே கொஞ்சம் சப்போர்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் கம்ஸ் டு ஜீரோ, அவ்வளோதான். அப்போ வந்து ஒவ்வொன்றா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சது தான். இண்டஸ் வேலையிலிருந்து 2 ப்ராடக்ட் இந்த தடவை ரிவ்யூக்காக அனுப்பி வச்சுருந்தாங்க. 5 லிட்டர் குக்கர் ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று இந்த ரிவ்யூக்கு வந்திருக்கு. நல்லா இருக்கு. நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்க. இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம். அண்ட் நாம வந்து இந்த அலுமினியம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸ்டீமர் பத்தி நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாயில் பண்றதுக்கு, அதாவது வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்ல. நான் வந்து முட்டை கூட நெறைய நேரத்துல இத வச்சு யூஸ் பண்ணி பாயில் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு எல்லாமே அதாவது ஸ்டீம் பண்ணி ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா, இது வந்து ஒரு குட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்க இண்டக்ஷன்லயே யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டும் வந்து ஒரு நார்மல் வெயிட் தான் இருக்கு. ஸோ யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இண்டஸ் வேல்யூட ப்ராடக்ட் ப்ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணா எக்ஸ்ட்ரா 12% ஆஃப் இருக்கு. இன்கம் எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அண்ட் அம்மா வீட்டு சைடு ஏதாவது குடுப்பாங்களா அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. நான் வந்து ப்ராமிஸா சொல்றேன், ஃப்ராங்கா சொல்றேன். யாரையும் வந்து நான் இப்ப வரைக்கும் டிபெண்ட் பண்ணி இல்ல. டே 1 அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நான் யாருகிட்டயும் டிபெண்ட் பண்ணது இல்ல. முக்கியமா அம்மா, அப்பா கிட்டயும் தான். ஏன்னா அவங்க வந்து நான் ஊருக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அப்பா வந்து கண்டிப்பா பணம் வச்சு குடுப்பாரு. ஏதாவது செலவிருக்கு நீ எடுத்துட்டு போம்பாரு. நான் எடுத்துட்டு வந்தா கூட அவங்க 2 பேத்துக்கும் சேவிங்ஸ்ல போட்டு வச்சிருமோ தவிர, அந்த பணத்தை எடுத்து நான் வந்து செலவு பண்ணது இல்ல. அண்ட் இன்கம் வந்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு யூடியூப், இன்ஸ்டா, தென் பிஸ்னஸ் தான் வந்து மெயினா பார்த்துட்டு இருக்கிறது. இந்த 3ல தான் வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, அப்பா கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. நான் வந்து அன்னைக்கே ரீசன் சொல்லியிருந்தேன். எனக்கு பிசினஸ் வந்து இங்க செட் ஆயிருச்சு. அவர் இருக்கும்போதே அது வந்து செட் பண்ணியாச்சு.
எனக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்பாவும் சொல்லிட்டாரு, நீ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கோ. ஏன்னா என்னால் இந்த வயசில் இறங்கி உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அபி அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னாரு. நான் அம்மாவையும் வர வேண்டான்னு தான் சொன்னேன். பட் அம்மா வந்து என் கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அது இருக்கும் இல்லையா, பெற்றவங்க வந்து பிள்ளையே அப்படி விட்டுற மாட்டாங்க. அப்பாவும் வந்து எனக்கு இது மேனேஜபிள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அங்கே வந்து ஒரு அக்காவை வேலைக்கு வச்சுருக்கோம். அந்த அக்கா நல்லா பார்த்துக்கிறாங்க. 3 நேரம் வந்து நீட்டாக சமைச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ ஹோம் ஃபுட்டு தான், வெளியே வந்து சாப்பிட்றதில்ல. எனக்கு வந்து ஊரில் இருக்கிறதுக்கு விருப்பம் சுத்தமாக இல்லை. அது இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஏன்னா டெய்லி வந்து எங்கள் அப்பா என்னை பார்த்துட்டே இருப்பார், எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பா எவ்வளோதான் ப்ராக்டிக்கலாக யோசித்தாலும் அவர் வந்து ஒரு சில நேரத்தில் நினச்சார் அப்படின்னா டவுன் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் எங்கள் அக்கா வந்து எங்கள் அப்பாவை கேட்டாங்க, அபி வந்து 2 குழந்தைகளை வச்சு அங்கே இருந்திருந்தா என்னங்க சித்தப்பா பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னது, நான் கண்டிப்பாக சூசைட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ட்டு நான் தள்ளி இருக்கேன். டெய்லியும் வந்து எல்லா விஷயங்கள் பேசிக்குவேன். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து எங்கள் அப்பா தான். அம்மா வந்து ஃபிசிக்கலி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நிறைய நேரத்தில் எமோஷன் ஆயிடுவாங்க அவர் இல்லை அப்படிங்கிறத நினச்சி. ஸோ அந்த டைமுக்கு வந்து நான் இடம் கொடுக்க மாட்டேன். கடகடன்ட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன். ஸோ வீட்டில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பழைய, அதாவது இந்த பாஸ்ட்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது நாம் ரொம்பவே வந்து கீழே போயிடுவோம். நமக்கு ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே மறந்து போகும். அப்படிங்கிறதுக்காக நான் அதுக்கான இடத்த வந்து கொடுக்க மாட்டேன். பட் அப்பா வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல். இதுதான், முக்கா கிணறு தாண்டிட்டேன், இனி கா கிணறு தாண்டு தாண்டு அப்படின்ட்டு அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எனக்கு டைரக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி நாம வந்து சம்பாரிச்சு குழந்தைகளுக்கு 10 ரூபாய்க்கு வாங்கி குடுத்தா கூட அது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப நான் அம்மா, அப்பா கூட இருக்கேன் அப்படின்னா, எந்த ஒரு பிசினஸும் பண்ணாம ஃபினான்ஷியலி அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பண்ணுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் எது பண்ணும்போதும், இது ஏன் இந்த செலவை விட இதை நீ பண்ணு அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல அவங்க சொல்லிட்டா கூட நாம் அந்த இடத்துல ஒரு ஃபீல் பண்ணுவோம், லோவாகும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு இடம் கொடுக்கறதுக்கு சுத்தமாக மனசில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நம்பி நான் இருக்கணும், அவ்வளோதான். நமக்கு வயசு இருக்கு, போடுற எஃபோர்ட்டை போட்டோம் அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக வந்து சேர போகுது. ஸோ நாம் வந்து ஃபினான்ஷியலி ஒருத்தர் டிபெண்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாலே அது நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா, அம்மா இங்க இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, செலவு பண்ணுவாங்க. அதாவது ஒரு அக்கா வந்து வீட்டுக்கு வேலைக்கு வராங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து சேலரி குடுக்கறது, நான் இல்லாதப்போ சிலிண்டர் எடுக்கிறது, இந்த மாரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. பட் நான் அதுவுமே வந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் பார்ப்பேன். ஏன்னா, எனக்கு வந்து தெரியணும் மாசம் இவ்வளோ செலவு ஆகுது. எதுல வந்து நம்ம கம்மி பண்ணுனா, இத வந்து மேனேஜ் பண்ண முடியுது, இவ்வளோ சேவிங் பண்ண முடியுது அப்படின்ட்டு எனக்கு என் கையிலிருந்து குடுக்கும்போது தான் தெரிய வரும் இல்லையா? ஸோ, அதனால அதையுமே வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது நான் சொன்னது உண்மை. ஃபினான்ஷியலி நான் வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்ல. இன்சூரன்ஸு, தென் ஷேர்ஸ் இத பத்தியெல்லாம் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் வந்து நானு அந்த ஃபினான்ஸ் பத்தின விஷயங்கள் சொல்லுவேன் இல்லையா? அப்ப வந்து நானு கண்டிப்பா சொல்றேன். உங்களுக்கு அது புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அத வந்து நீங்க ஒரு அட்வைஸா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேண்டாம். நான் கண்டிப்பா வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் ஷேர் பண்றேன். ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சா? அப்படின்ட்டு வந்து ஒ ஒரு 2, 3 பேர் கேட்டிருக்கீங்க. அத பத்தி சொன்னீங்கன்னா ஓகே அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க. அதாவது டக்குன்னு சாப்பிட்டதுனால அவருக்கு வந்து இந்த பிரச்சனை வரல. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வெயிட் லாஸ் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த லங்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து கடைசியா வந்ததா? அதுக்கு முன்னாடி இன்டெஸ்டைன்ல வந்து ப்ராப்ளம் இருந்திருக்கு. அடிக்கடி வந்து இந்த பேன்டாப் சாப்பிடுவாரு, ஜெலுசில் சாப்பிடுவாரு. இந்த மாரியெல்லாம் சாப்பிட்டு இருந்தாரு. வீட்லயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாரோ தவிர, மத்தபடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்ல. அது டக்குன்னு ஒரு நாள் சுயரூபம் ஆகும்போது தான் இந்த மாரி ஒரு பிரச்சனையில கொண்டு வந்து நிறுத்துனது. ஸோ ஸ்டார்ட் ஆனது வந்து இன்டெஸ்டைன் ப்ராப்ளம் தான். எனக்கு தெரிஞ்சு இவருக்கு இந்த இன்டெஸ்டைன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளாவே இருந்திருக்கணும். ஏன்னா, கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, இந்த இன்டேக் எல்லாமே கம்மியாச்சு. கேட்கும்போது கொஞ்சம் உடம்பு இளைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. அப்புறம் பேன்டாப் சாப்பிடுவாரு. நைட்டு வந்தாருன்னா சில நேரத்தில சாப்பிட மாட்டாரு. நைட்டு சாப்பிட்டு தூங்கிருவாரு. பட் காலையில வந்து ஒவ்வொரு நாள் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. ஏன்னா, எனக்கு ஒரு மாரி இருக்கு, நைட் வந்து ஹெவியா சாப்பிட்டனால அந்த மாதிரி. ஸோ நாங்க வந்து நார்மலா இது நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோம். பட் இடையிலேயே வந்து ரொம்ப சிவியரா ஏதாச்சும் எல்லாம் வந்திருந்தா நான் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்போம். அண்ட் மெடிக்கல் செக்கப் வந்து ரொம்ப நாளா வந்து பண்ணாம விட்டோம். அதுவும் வந்து ஒரு மேஜரான தப்பு நாங்க பண்ணது. ஸோ அத பண்ணியிருந்தா இடையில ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ஹிண்ட் கூட கிடைச்சிருந்திருக்கலாம்.
பட் பழச பேசி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இதுதான் நடக்கணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி வந்து எழுதப்பட்டது. இது நம்ம மாத்துறக்கும் வழி இல்ல. ஸோ யாரா இருந்தாலும் சின்னதா பிரச்சனை வரும்போது போய் பார்த்துக்கோங்க. பட் எல்லா பிரச்சனைகளும் இதில தான் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறது இல்ல. சின்னதா இருக்கும்போது பார்த்துட்டு ஒண்ணும் இல்ல அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ் ஆயிக்கலாம். உங்க மதர் டங் வந்து தெலுங்குவான்னு கேட்டிருக்கீங்க. நாங்க வந்து செட்டியார் அப்படிங்கிறதுனால தெலுங்கு வந்து பேசுவோம். வீட்ல அம்மா, அப்பா கூடயெல்லாம் நான் பேசினதில்ல. மித்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் மித்துக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் அது இல்லாம இந்த மதர் டங் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா என்னையும் வந்து பேச சொன்னதுனால நான் வந்து தெலுங்கு பேசி பழகினேன். ஸோ நான் பழகினதே வந்து மித்துக்குட்டி கூட தான். இல்லைங்கிறத எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லைங்கிறத ஒண்ண அக்செப்ட் பண்ணுனா மட்டும் தான் நாம வந்து அடுத்த வேலைகள்ல இறங்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா என்ன நம்பி பசங்க 2 பேரு. தென் அம்மா, அப்பா எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா நாம இருந்து தான் லைஃப்ப கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம், காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிஸியாவே வச்சுட்டுருப்பேன். அதில எனக்கு இந்த பிசினஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஒவ்வொன்னும் வந்து நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். நெறைய வெண்டார்ஸ் கூட பேசுவேன். இந்த மாதிரி வந்து அ நம்மள வந்து எந்த அளவுக்கு பிஸியா வச்சுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிற விஷயங்கள்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, நெறையா இடங்களுக்கு வந்து நம்ம கேப் விடாம போயிட்டே இருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மள வந்து ஃபுல் லோடோட வச்சுக்கிறது வந்து பெஸ்ட் அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டுருக்கு. குழந்தைக, குக்கிங், கார்டன், தென் பிஸ்னஸ் இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து பழைய விஷயங்கள் யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ 1 செகண்ட், 2 செகண்ட் வந்து உள்ள வரும். வந்துச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் நம்ம டவுன் ஆவோம் அப்படிங்கிறது தெரிய வரும்போது, அந்த இடத்த விட்டு எப்படி டைவர்ட் ஆகணும் அப்படின்னு தான் யோசிச்சு, அப்படியே மெல்ல மெல்ல வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கேன். ஏன்னா டிப்ரெஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். எங்க பாட்டி வந்து இறக்கும்போது 103 வயசு. அவங்களோட இறப்பை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. 2 மாதம் வந்து என்னோட 2வது குழந்தை வயித்துல இருந்தது. எங்க பாட்டி இறந்ததுனால வயித்துல குழந்தை கூட எனக்கு தெரியல. எனக்கு அந்த பீரியட்ஸ் தள்ளி போனது கூட எனக்கு தெரியாத அளவுக்கு டிப்ரெஷன். ஸோ அப்புறம் வந்து டக்குன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி கன்சீவாக இருக்கீங்க. பட் குழந்தைக்கான ஹார்ட் பீட் வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதோட என்ன சொல்றது? அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப வந்து என்னோட இழப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதிலிருந்து நான் வெளிய வரது அப்படிங்கிறது வந்து என் குழந்தைகளுக்காக மட்டும்தான். ஏன்னா அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பேன். யாரும் இல்ல. நீ ஒருத்தி தான் இருக்க. அந்த 2 பசங்கள பார்த்துக்கிறக்கு. நீ உன்னை நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கோ. நல்லா ஸ்ட்ராங்கா இரு. அவங்க 2 பேருக்கு என்ன வேணுமோ அத்தனையும் பண்ணு. பட் நீ ஒருத்தி தான் இருக்க. அத மட்டும் யோசிச்சுக்கோ. எந்த இடத்துலயும் வந்து லோ ஆகாத அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஒரு நாள் எனக்கு பயங்கரமான தல சுத்து. எந்திரிச்சு நிக்க முடியல, உட்கார முடியல, தலைய குனிய முடியல, அந்த மாதிரி. ஸோ அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி சாப்பிடுறேன். 2 வாய் சாப்பிட்டேன். அதுக்கு மேல சுத்தமாவே என்னால முடியல. அப்புறம் நான் ஹர்ஷ்மிதாட்ட சொன்னேன், "என்னால முடியல ஹர்ஷ்மிதா, நான் மேல போய் படுக்கிறேன். அம்மா சப்போஸ் ரொம்ப நேரம் கீழ வரல அப்படின்னா, ஒரு எட்டு வந்து என்னை பார்த்துட்டு போ" அப்படின்னு அவட்ட சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன். படுக்கவும் முடியல. அப்படியே கிர்ருன்னு சுத்துது. அப்போ எனக்கு ரொம்ப பயம் புடிச்சிருச்சு. என்னடா இது எதுவோ நடக்குது. நமக்கு ஹெல்த்ல ஏதோ ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடுச்சு போல இருக்கு. இந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து கேட்டுக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். இன்னும் ஒரு 20 வருஷம் வந்து 20 வருஷம் வந்து என்னோட குழந்தைகளுக்காக என்னை வந்து நல்லபடியா வச்சுக்கோ. ஹெல்த்ல எந்த ப்ராப்ளமும் குடுக்காத. அவங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு மேல நான் விருப்பப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாரி வேண்டிக்கிட்டேன். ஸோ லைஃப்ல வந்து பயம் இல்லாம இருக்காது. சில விஷயங்கள அக்செப்ட் பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும். நாமளும் வந்து ஒரு இடத்துக்கு போக தான் போறோம். என்ன நமக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. அவ்வளோதான். ஸோ கன்ஃபார்ம் ஆக வரைக்கும் நம்மனால என்ன முடியுதோ அத பண்ண வேண்டியது தான். பெங்களூர் அபார்ட்மெண்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பெங்களூர் அபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து சேல் பண்ணியாச்சு. நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் கம்மியா இல்ல. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸே எக்கச்சக்கமா வந்துருச்சு. ஸோ அத வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ஹரிஷ்மிதாவோட நெக்ஸ்ட் பிளான் என்ன ஹையர் ஸ்டடீஸ்க்குன்னு கேட்டிருக்கீங்க. அவ வந்து ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தா. இப்போ மேடம் பைலட்டுக்கு போயிட்டாங்க. இனி இந்த 12th முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது மாறுமா அப்படின்ட்டு நமக்கு தெரியல. பார்ப்போம். இப்போ நாம இருக்கிற வீட்டுக்கு மந்த்லி ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 18,000 ருபீஸ் வருது.
நான் டவுன் ஆகும்போது யார் என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா வந்து என்னோட அப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். தென் எங்க அக்கா. அக்கா கூடயும் ஃபோன்ல பேசும்போது அவ என்னை கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நீங்க எல்லாரும் முக்கியமா. சரியா? இவங்க எல்லாரும் வந்து எனக்கு எப்பவுமே பண்றவங்க. நீங்க வந்து எனக்கு இந்த 2 இயர்ஸ்ல கிடைச்ச ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். அவ்ளோ அழகா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல மோட்டிவேட் பண்ணுவீங்க தெரியுமா? உங்கள அறியாமயே நீங்க என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க. வீடியோ எடிட்டிங் ஆப் பத்தி கேட்டிருக்கீங்க. என்னோடது வந்து MOVAVI அப்படிங்கிற ஒரு எடிட்டிங் ஆப். இது பே பண்ணி தான் வாங்குனது. ஒரு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ல வாங்கியிருக்கேன். ஸோ பே பண்ணாம எனக்கு கரெக்ட்டான எடிட்டிங் ஆப் வந்து தெரியல. ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க, நான் வந்து உங்களோட நீண்ட நாள் சப்ஸ்கிரைபர். உங்களோட மகிழ்ச்சியான அ வருஷங்களையும் பார்த்துருக்கேன். இப்ப ரீசென்ட்டா நீங்க படுற கஷ்டங்களையும் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உங்க வயசு தான் நம்ம வாழ்க்கையில என்ன இருந்தாலும், இல்லை என்றாலும் கணவன், மனைவி மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனால் உங்கள் கணவர் ஃபேமிலி உங்ககிட்ட குழந்தைக கிட்ட அன்போடு இருக்காங்களா? முக்கியமா உங்கள் கொழுந்தனார் ஃபேமிலி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, அவங்க வந்து எப்பவும் போல தான் இருக்காங்க. அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. எல்லாரும் வந்து குழந்தைகள பார்த்துக்கிறதாகட்டும், என்கிட்ட வந்து கேர் எடுத்து பேசுறதாகட்டும் எல்லாமே இருக்குது. ஆனா, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு லைனுக்கு மேல நான் கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பெரிய பார்டர் வந்து போட்டு விட்டுருக்கேன். நான் சொன்னது தான். நாம வந்து நல்லா பேசுறோம், பண்றோம் அப்படிங்கிறது வாய் வார்த்தை தான். ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் வந்து வந்து சேரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு இடம் குடுக்காம, நம்ம எந்த லிமிட்ல இருக்கணுமோ அந்த லிமிட்ல இருந்துக்கிறது நல்லது அப்படின்ட்டு ஒரு முடிவோட போயிட்டுருக்கேன். பட் ஓவராலா பார்க்கும்போது எனக்கு எந்த டிஃபரன்ஸ் இல்ல. எல்லாரும் ஒரே மாரி தான் இருக்காங்க. அதாவது அவரோட அம்மா, அப்பா, அவரோட தம்பி, அவங்க தம்பி ஒய்ஃப் எல்லாருமே வந்து சுமூகமா தான் இருக்காங்க. அண்ணாவோட கம்பெனி என்னாச்சு அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. எனக்கும் அந்த கம்பெனிக்கும் வந்து சம்மந்தம் இல்ல. ஏன்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் நான் வந்து அதிலிருந்து வெளிய வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன். அந்த கம்பெனியில என்ன நடக்குது, என்ன அப்படிங்கிற நாலேட்ஜ் வந்து எனக்கு இல்ல. நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிபிஎம் கிராஜுவேட் அவ்வளோதான். ஸோ, அங்க என்ன நடக்குது, என்ன அப்படிங்கிறது எனக்கு வாட்ச் பண்ற அளவுக்கு பத்தாது அப்படின்ட்டு தெரிய வரும்போது, நமக்கு எது தெரியுதோ அதுக்குள்ள இறங்கிக்கலாம் அப்படின்ட்டு, அதிலிருந்து வெளிய வந்தாச்சு. ஸோ, அந்த இன்கம் எல்லாம் நமக்கு எதுவும் இல்ல. பிள்ளைகள் வந்து அப்பாவ பத்தி கேட்க மாட்டாங்களா? அப்படின்ட்டு. மித்துக்கு வந்து அப்பப்ப தோணும். அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு நாம முழுமையா சொல்ல முடியாது. சில நேரத்துல ஹோம்வொர்க் பண்ணிட்டு போய் ஃபோட்டோ பார்த்து சொல்லுவான். "டி ஹோம்வொர்க் முடிச்சாச்சு" அப்படிம்பான். எனக்கு அது பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ம் என்ன சொல்றது? நெஞ்சு வெடிக்கிற மாரி தான் தோணும். பட் அந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? பொறுமையா சாயங்காலம் எங்க வெளிய கூட்டிட்டு போகும்போது, மேற்கொண்டு இந்த மாரி போய் பேசக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவன அக்செப்ட் பண்ண வைக்கிறக்கு நான் பார்த்துட்டுருக்கேன். பாப்பா வந்து ஃபுல்லாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அவ வயசுக்கு வந்து அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப வந்து நெறைய சேஞ்சஸ் அவகிட்ட தெரியுது. ஸோ குழந்தைங்க வந்து ஓகே, ஓகே தான். மித்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அவனுக்கு வந்து இப்ப தெரியுது. அதாவது நான் வந்து அப்பா ஸ்தானத்துலேருந்து அவன நல்லபடியா பார்த்துக்குவேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. ஸோ அம்மா, அப்பா 2மே நான் தான் அப்படிங்கிற மாதிரி. நிர்மலா அக்கா. உங்களோட பேரு வந்து நான் சொல்றதே இல்ல அப்டின்ட்டு கேட்டிருக்கீங்க. நான் சொல்லிட்டேன். தேங்க்ஸ் நிர்மலா அக்கா. எனக்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோக்கு வந்து பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு வந்து ஃபேமிலியா அந்த இன்சூரன்ஸ் ஒரு 60 லேக்ஸுக்கு இருந்தது. தென் அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம். லைஃப் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருந்தோம். அதில நமக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து 1 சிஆர் அது ஃபுல்லாவே நமக்கு வந்தது. பட் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு 1 சிஆர் + 55 லேக்ஸ் பக்கம் இருந்தது. அதுக்கப்புறமும் நெறைய செலவுகள் இருந்ததுனால, அந்த 1 சிஆர் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இல்லாம எக்கச்சக்கமான செலவுகள் வெளியவும் இருந்தது. ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த காசெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு அமௌண்ட்டாவே நமக்கு தெரியாது. இப்ப வந்து 1 சிஆர் அப்படின்னு சொன்னா, 1 சிஆர் தானே அப்படிங்கிற மாரி இருந்தது. ஏன்னா, அந்த அளவுக்கு அப்ப செலவு இருந்தது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ காசு சேர்த்தி வச்சிருந்தாலும் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு வரும்போது, அது வந்து எங்க கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னே சொல்ல முடியாது. ஸோ இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது போடுறீங்களோ இல்லையோ கண்டிப்பா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெறைய பேர் பிஸ்னஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. எதுக்காக இந்த ஊர் சூஸ் பண்ணீங்க? இந்த பிஸ்னஸ் ஏன் சூஸ் பண்ணீங்க? அப்படின்ட்டு. நான் வந்து படிச்சது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ எனக்கு பிஸ்னஸ்ல ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி. அதனால நெறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து எனக்கு தோணிட்டே இருக்கும். அது ஸ்டார்ட்டிங்ல இருந்தே. நெறைய பிஸ்னஸ் பண்ணியும் இருக்கேன். இது வந்து என்னோட பழைய வீடியோஸ்லலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? மித் அப்பேரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் மட்டுமே ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணோம். அப்புறம் ஸ்டால்ஸ் போட்டோம்.
அதுக்கப்புறம் வந்து பியூட்டிஷியன் இந்த மாதிரி நிறையா வந்து அடுத்தடுத்து பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா பெங்களூரில் ஒரு இன்கம் வச்சு ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறக்காக ஏதோ ஒன்று நம்ம சைட்லேருந்து பண்ணணும் அப்படிங்கிறக்காக நிறையா பிஸ்னஸ் விசிட் வந்து யோசிச்சு யோசிச்சு பண்ணிகிட்டே இருந்தேன். பட் கிளாத்திங் பிஸ்னஸ் வந்து எனக்கு என்னன்னு தெரியல, அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து மற்ற பேஜஸ் காட்டிலும் மற்ற ஷாப்ஸை காட்டிலும் அட்லீஸ்ட் ஒரு 400 ருபீஸ்னாலும் கம்மியாக கொடுக்கணும், பட் நல்ல குவாலிட்டி. 400 ருபீஸ் கம்மியாக கொடுக்கறதுனால குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லாருமே வந்து எல்லா வகையான ட்ரெஸ்ஸஸும் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ என்னோட பேஜஸில் போய் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1200க்கு ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இருக்காது. அந்த 1200 எனக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா இது இவ்வளோ ரேட் வந்துருச்சு அப்படின்ட்டு. பட் எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாக போகணும், ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்குற இடத்துல ரெண்டாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனாலேயே நிறையா விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய வெண்டர்ஸை டேரெக்டாக போய் பார்த்துருக்கேன். அவங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் வந்து வீட்டில் போட்டு பார்த்துட்டு, நான் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் திருப்பூரில் என்னோட பிரதரின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து லான்ச் வியருக்கு இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. பட் மேனுஃபேக்சர் பண்ணுற காட்டன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து எனக்கு ஜெய்ப்பூரில் தான். ஜெய்ப்பூர் ஒரு தடவை போய் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு ஃபேக்ட்ரி வந்து எனக்கு பிடிச்சிருந்து அவங்கக்கிட்ட தான் ரெகுலராக வந்து சோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெட்டீரியலும் வந்து வாங்கிட்டு நான் சாம்பிள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் தென் கலர்ஸ் இதெல்லாமே நான் சூஸ் பண்ணி கொடுத்து எவ்வளோ குவான்டிட்டின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மாடல் ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணுவாங்க. பண்ணி அதை அனுப்பி வைப்பாங்க. அது ஓகே இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி எனக்கு ஃபைனல் ப்ராடக்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 பக்கம் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் ஒரு சிலது ஃபெயிலியர் ஆனதும் இருக்குது, லைக் ஹேண்ட்பேக்ஸ் வாங்கி ஃபெயிலியர் ஆனதும் இருக்குது. பட் ஜென்யூனான ஆளுகளை நம்ம பார்த்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ போட்டிருக்க நைட்டியே வச்சுக்கோங்களேன். இது வந்து 750 ருபீஸ்க்கு நம்மளோட பேஜில் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் இதே நைட்டி இதே பேட்டர்னில் மற்ற பேஜஸில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1299 1300 வரும். நீங்கள் வந்து நான் அந்த பேஜோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எனக்கு மற்ற பேஜஸ் விட அதாவது காம்படிஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல குவாலிட்டியில் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. வாங்கி பார்த்துட்டு குவாலிட்டி நல்லா இருக்கிறங்காட்டி தானே ஒவ்வொரு தடவை நான் லான்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. அதே எனக்கு வந்து ஒரு பெரிய வின் தான். நான் வந்து சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதுங்க. எனக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப நாளைக்கு வந்து ஓட்டுவேன் அப்படின்ட்டு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அதுவும் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது எக்கச்சக்கமான மெசேஜஸ், அன்டைம் பார்க்காம மெசேஜஸ் எல்லாம் வருது வாட்ஸ்அப்பில். எப்படி அவங்க நம்பர் கண்டுபிடிக்கிறாங்க என்ன எதுனால எனக்கு தெரியல, பட் வாட்ஸ்அப்பில் அன்வான்ட் மெசேஜஸ் எல்லாம் வருது. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணல. ஸோ ஒரு கட்டத்தில் சோஷியல் மீடியா விட்டு வெளியே வந்துட்டு பிஸ்னஸை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. என்னோட எய்ம் எல்லாமே வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஹோம்ஸ்லவ் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிராண்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். திருநெல்வேலியில் இருக்கிறவங்க நிறையா பேர் இங்கே ஏதாச்சும் பார்ட் டைம் ஜாப் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பார்ட் டைம் ஜாப் எதுவும் இல்லை. காலையில் 9:30க்கு நீங்கள் வந்து லாகின் ஆனீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து 6:30 7 வரைக்கும் இருக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோட மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம் அனுப்புங்க. ஹெச்ஆர் வந்து உங்கள் கூட பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ரேட்டு ஏன்க்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரேட்டு வந்து நான் சொல்ல முடியாது. நீங்கள் ஒன்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போகிறதுனால எனக்கு வந்து காசு எதுவும் வரப்போகிறதில்ல. பட் வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது இந்த ரேட் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் கூட அதுக்கு கம்மியாக நான் ஏதாச்சும் ஆஃபர் போட்டிருப்பேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ அதாவது ஒரு கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு எது தேவை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் தெரிய வரும். அண்ட் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகம் மூவ் ஆகுது, எந்த ரேஞ்சில் மூவ் ஆகுது அப்படின்னு எனக்கும் ஐடியா தெரிய வரும். அதனால தான் நான் வந்து ரேட்டை மென்ஷன் பண்ணுறதில்ல. உங்களுக்கு வந்து பிடிச்சதோ பிடிக்கலையோ ஒன்ஸ் வந்து வெப்சைட்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரைஸ், அதாவது உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு தெரிகிற ப்ரைஸஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ வச்சு விளக்கு ஏற்றுறீங்களா டெய்லி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லை, ப்ராமிஸாக நான் அந்த வேலையை மட்டும் பண்ணுறது இல்லை. எனக்கு குழந்தைகள் இருக்காங்க. மித்ரன் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பான். எனக்கு தெரியும் அவனை ஒரு விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. குழந்தை வந்து வெளியே சொல்ல அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே 1008 கேள்விகளை வச்சுட்ருக்கோம்.
ஹரிஷ்மிதா மித்ரனுக்காக நான் அந்த வேலையை வந்து பண்ணுறதில்ல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கைடன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் எனக்கு கிடைக்குது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். அது கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கும். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீடியோவில் பார்க்குற எங்களுக்கே வந்து அவரோட வாக்கில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, பட் உங்களுக்கே அது தெரியல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ப்ராமிஸாக எங்களுக்கு யாருக்குமே தெரியல. வெயிட் லாஸ் ஆகிறத பற்றி தான் எங்கள் அப்பாவும் கேட்டார், அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாவும் கேட்டாங்க. அப்புறம் வந்து நானும் கேட்டேன். பட் என்கிட்ட வந்து சாப்பாடு கம்மி பண்ணிட்டாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது ரீசன். ஸோ அதனால இளைச்சிட்டாங்க அப்படின்னு தான் இருந்தோ தவிர, மற்றபடி வாக்கிங் எல்லாம் வந்து அவருக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் எனக்கும் தெரியல, ஊர்லேயும் தெரியல. அப்பா வந்து கேட்டார், இந்த மாதிரி ஏன் வந்து உடம்பு இளைக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது, நான் வந்து சாப்பாட்டை கம்மி பண்ணிட்டேன். ஸோ வேலிடான ரீசன் இருந்தங்காட்டி நானும் வந்து அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம போயிட்டேன். எப்படி இவ்வளோ தைரியம் வருது உங்களுக்கு? என்னால் இமேஜின் பண்ண கூட பார்க்க முடியல. ஃபினான்ஷியலாக வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. நான் ஒன்று சொல்லட்டா? பிறந்ததுலேருந்து என் ஹஸ்பண்ட் இறக்கறக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லைஃப். எந்த ஒரு கஷ்டமும் தெரியாத ஒரு ஒரு தேவதையாட்ட சுற்றிட்டு இருந்தது தான். சரியா? நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா எந்த ஒரு திட்டும் திட்ட மாட்டார். நல்லா என்னையும் என் குழந்தைகளையும் பார்த்துக்குவார். அந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அத்தை மாமா பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டோட இருந்த எனக்கு கடவுள் வந்து வச்ச சோதனை. உனக்கு வந்து கஷ்டனால என்னன்னு தெரியல, நீ கொஞ்சம் அனுபவிச்சு பாரு, அப்பதான் உனக்கு வந்து உனக்கு வந்து என்ன ஏதுங்கிறது உனக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக ஒரு சாப்டரை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காரு. பட் இதுக்கெல்லாம் வந்து நம்ம அசர்ற ஆள் இல்லை அப்படின்ட்டு அவருக்கு சொல்ல வேண்டாமா? எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தைரியம் ஒன்றை வந்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் என்கிட்ட வந்து ஒரு கெட்ட குணம் இருக்குது. யார் வந்து உன்னால் முடியாது, உன்னோட லைஃப் இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்க முன்னாடி பயங்கரமாக வாழ்ந்து காட்டணும்னு நினைப்பேன். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸ். என்னோட லைஃப்பில் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடி மேலே அடி தான். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ப்ராமிஸாக அதுதான். இது வந்து நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவங்களுக்கு பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னோட லைஃப் என்ன, எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது என்னோட க்ளோஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியும். ஸோ அதிலிருந்து நான் வெளியே வரும்போது அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணுறாங்க பாரு, நீ வந்துட்ட 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 இதுக்கு மேலே என்ன அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறாங்களா, அது ஒன்று தான். அந்த ஒரு தைரியம் தான் என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்குது. ஸோ ஆனது ஆச்சுடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியத்தோடு நம்ம இறங்கிட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். ஒரு இடத்துல கூட பின்னாடி வைக்கக்கூடாது. என்னை வந்து ஹரிஷ்மிதாவோட படிப்புக்கு பிரேக் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் எடுக்கலையே. ஏன்னா என் பிள்ளைகளோட லைஃப்பை தீர்மானிக்க நீ யாரு? இதை விட செமையான ஸ்கூலில் படிக்க வைக்கிற பாரு அப்படின்ட்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்கள வந்து நல்ல ஸ்கூலில் தான் சேர்த்துவேன் அப்படின்ட்டு 2 பேத்தையும் வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் நான் சேர்த்திருக்கேன். இது வந்து எங்கிட்ட இருக்கிற திமிருன்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இந்த திமிரு இல்லைன்னு வைங்களேன், நிறைய இடத்துல வந்து நம்ம சக்சீட் ஆகி போக மாட்டோம். பெங்களூரில் தான் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு, மறுபடியும் அங்கே வர ஐடியா இருக்கா அக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பெங்களூர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் அங்கே இருந்தோம் அப்படின்னா நிறைய வேலைகள் வந்து நடக்காது. பட் ஹரிஷ்மிதாக்கு வந்து பெங்களூர் அப்படின்னா உயிர். அவள் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கே பெங்களூர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. ஸோ மோஸ்ட்லி பெங்களூருக்கு வந்து ஹரிஷ்மிதா வருவான்னு நினைக்கிறேன். உங்களோட ரியல் ஸ்மைல் எல்லாம் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அக்கா, நீங்களும் அதை ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக. அண்டு ஒரு சிஸ்டர் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபியர் இருக்குது, இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற மாதிரி. ஃபியர் அப்படிங்கிறது நமக்கு நாமளே வந்து சொல்லிக்கிற ஒரு ரீசன் தான். நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரீஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் தரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரும். எனக்கு என்ன தோணுதுன்னா, பண்ணல பண்ணல அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியராக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எதா இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2 அப்படின்ட்டு இறங்கி பார்க்குறக்கு பாருங்கள். நீங்கள் சேடாக இருந்தால் எந்த மாதிரி உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்குவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. மோட்டிவேட் பண்ணுறதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் அந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு பார்ப்பேன். கார் எடுத்துகிட்டு ஒரு டிரைவ் போவேன், நல்ல ஒரு பாட்டு கேட்பேன்.
ஒரு பாட்டையே வந்து திரும்ப திரும்ப கேட்பேன். என்னால முடிஞ்சா போற வழியிலேயே நல்லா அழுது தீர்த்துருவேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் முக்கியமா வீட்டுக்குள்ள எதுவுமே நடக்காது. ஆன் த வேல இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆஃபீஸ் போறதுக்குள்ள. சில நேரத்துல எங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணுங்களே கேட்டிருக்காங்க, "என்ன மேடம் கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு?" அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி போற வழியில எங்கேயாச்சும் எனக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா, என்னோட சூழ்நிலைய நினைச்சு, என்னோட லைஃப்ப நினைச்சு அழுது தீர்த்துட்டு ஆஃபீஸ் போயிருவேன். அவ்வளோதான். ஆஃபீஸ் போக வரைக்கும் இன் பிட்வீன் அந்த 2 to 3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் என்னோட ஃபீலிங்ஸ் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வெளிய வர ஆரம்பிக்கும். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா, தென் பேக் டு ரொட்டீனுக்கு வந்துருவேன். அண்ட் ஒருத்தர் வந்து கேட்டிருக்கீங்க, இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வருமா? திருப்பி குடுத்துருவீங்களா? அப்படின்ட்டு. இல்ல ரிவ்யூக்காக அனுப்பி வைப்பாங்க. நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம். நெறைய விஷயங்கள் வந்து நடந்துருச்சு. எல்லாத்துக்கும் உங்கள வந்து பிடிக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. பிடிக்காதவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து நெறைய மோட்டிவேஷனல் கோட்ஸ், ஸ்டோரீஸ் எல்லாம் வந்து Instagram அண்ட் YouTubeல வந்து பார்ப்பேன். மோஸ்ட்லி அதுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அதில வந்து ஒண்ணு நான் கேட்டது நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா சாக்லேட் பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க? எல்லாத்துக்குமே பிடிக்கும். இல்லையா? பட் பாம் ஆயில் அப்புறம் வந்து சுகர் கன்டென்ட் ஜாஸ்தியா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஹெல்த் வைஸ் நெறைய பேர் வந்து அத அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அவங்களுக்கு சாக்லேட் பிடிக்கல அப்படிங்கிறது இல்ல. பிடிக்கும். இந்த சிலருக்காக வந்து இந்த சாக்லேட் புரொடக்ஷன் வந்து கம்மியாயிருக்கா? இப்ப வந்து சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இல்லைங்களா? அப்போ சாக்லேட் சாப்பிடுறவங்களோட இதுவும் எண்ணிக்கையும் வந்து கம்மியா தான் இருக்கும். பட் இந்த எண்ணிக்கை கம்மியாகுது அப்படிங்கிறதுக்காக சுகரி ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல வராமையா இருக்கு. வந்துட்டு தான் இருக்குது. கன்சியூம் ஆயிட்டே தான் இருக்கு. அப்போ இந்த பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து கன்சியூம் பண்ற சில ஆட்கள மட்டும் தான் பாக்குது. நெறைய பேர் கன்சியூம் பண்ணலையே! இதுக்கு வந்து நமக்கு டிமாண்ட் இருக்குமா? இல்லையா? அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட வளர்ச்சி வந்து ஏதோ ஒரு விதத்துல தடைபடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி தான் எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். முக்கியமா நம்மள பிடிக்காதவங்கள பத்தி யோசிக்கவே கூடாது. எப்பவுமே நாம ஒரு டாப் பிராண்டா இருக்கணும். எல்லாத்தையும் வந்து சந்தோஷப்படுத்தவும் முடியாது, திருப்திப்படுத்தவும் முடியாது. அது நம்மளோட வேலையும் இல்ல. எல்லாத்துக்கும் நம்மள பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல. ஸோ அது வந்து அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ எப்பவுமே நம்மள ஒரு டாப் பிராண்டா நெனச்சுக்கிட்டு, நம்மளோட காம்படிஷன் அண்ட் நம்மள காப்பி பண்றவங்கள பத்தி யோசிக்காம, முக்கியமா நம்மள பத்தி புடிக்காதவங்கள யோசிக்கவே செய்யாம லைஃப்ப கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம லைஃப்ப நாம தான் வாழப் போறோம். அவங்களுக்கு நாம வெறும் பேச்சு பொருள். அதுதானே தவிர, மத்தபடி அவங்கனால நமக்கு எந்த யூஸுமே இல்ல. ஜாதகம், சடங்கு சம்பிரதாயத்த பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுல நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு வந்து அதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. இப்பவும் இல்ல. எப்பவுமே எனக்கு இருந்ததில்ல. பட் எங்க அம்மா, அப்பா வந்து ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எந்த இடத்துல என்ன தப்பு நடந்தது அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியாது. இது வந்து யாராச்சும் ஹர்ட் பண்ணுது அப்படின்னா, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரேன். நான் எப்பவுமே யுனிவர்ஸ மட்டும் தான் நம்புவேன். பாசிட்டிவான வேர்ட்ஸ மட்டும் தான் பேசணும் அப்படின்னு நினைப்பேன். பாசிட்டிவான திங்கிங் மட்டும் தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் உங்க லைஃப் இப்படி ஆச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு அதையும் நம்புறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கான ஹோப்ப நான் விடவே இல்ல. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த சடங்கு இதெல்லாமே பார்க்கலாம். பெரியவங்களோட திருப்திக்காகவோ தவிர, மத்தபடி நம்மள வந்து ஒரு இடத்துல முடக்கி போட்டு உட்கார வைக்கிற மாதிரியான சடங்குகள் வந்து நான் நம்பிக்கையே குடுக்க மாட்டேன். ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரமோஷனுக்காக ஆஸ்ட்ரோ டாக் வந்துட்டுருக்கு. ஆனா, நான் அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரே வார்த்தை. எனக்கு அதுல வந்து ஒரு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லாத விஷயத்த நான் எப்படி அத ப்ரமோட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பக்கம் அத பத்தி கேட்டாங்க. பட் நான் சொன்னது நோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஸோ ப்ரமோஷன்ஸ் வந்து நெறையா பண்றீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. ஆமா. ஏன்னா என்னோட ப்ரொஃபஷன் வந்து இதுதான். ஸோ இந்த ஃபீல்டுல நான் இருக்கும்போது கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கிட்டா உண்டு அப்படிங்கிறதுக்காக, நான் அதில கொஞ்சம் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஜென்யூனான பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து ப்ரமோட் பண்ண மாட்டேன். இது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் நான் ஒரு ப்ராடக்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுனேன் அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் நடக்கும் அப்படிங்கிற விஷயமும் தெரியும். ஸோ அன்வான்டடா உங்கள வந்து ஒரு இதுக்குள்ள நான் தள்ள மாட்டேன். ஸோ எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து Googleல போட்டு சர்ச் பண்ணி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு, என் குழந்தைகளுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு, நான் எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டு, ஓகேவா இருந்தா மட்டும் தான் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்றது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரமோஷன் பண்றதுக்கு நான் ஒரு 1 மந்த் அவங்க கிட்ட டைம் கேட்பேன். வீடியோஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் மொபைல் வச்சு தான் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்கேன்.
ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது ஸ்டேட்டஸ்ல ஒரு ஹாப்பி வீடியோ போட்டா கூட பயமா இருக்கு. ஏன்னா, ஒரு ஹாப்பி வீடியோ போட்டா நெக்ஸ்ட் டே ஏதாச்சும் ஒண்ணு நடக்குது. இது வந்து உண்மையா? இல்ல பொய்யா? நீங்க வந்து வீடியோல எல்லாமே காட்டுறீங்க அப்படின்ட்டு. இது வந்து எங்க ஊர் சைட்லயே நெறையா பேரு சொன்னாங்க. ஒரு மித்தே வந்து வந்துருச்சு. என்னன்னா, வீ வீடியோ எடுத்து எடுத்து YouTubeல போட்டதுனால தான் இவ ஃபேமிலி இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ட்டெல்லாம் நெறையா பேரு பேசுனாங்க. பேசிட்டும் இருக்கிறாங்க. ஆனா, கண்ணு பட்டுச்சு அப்டின்னா, அதுக்கு மேல வந்து ஒரு பெரிய திருஷ்டி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். மேபி இருக்கலாம். ஆனா, நான் சில நேரத்துல என்ன நினைப்பேன் அப்டின்னா, ஒரு குழந்தைக்கு ஊட்டுறத வந்து வீடியோல காட்டாதீங்க. அந்த குழந்தை வந்து அடுத்த நாள் சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் அவங்க பிரெக்னன்சில இருக்கும்போது இருந்து, அவங்க என்ன சாப்ட்டாங்க, தென் குழந்தை இப்ப வரைக்கும் என்ன சாப்பிடுது அப்படிங்கிறத போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த குழந்தை இப்ப வரைக்கும் நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டு தான் இருக்குது. ஒரு இடத்துல வந்து இச்சிங் ஆகுது அப்படின்ட்டு, ஆகாத இடத்த நீங்க யோசிச்சு பார்த்தா கூட, ஒரு 5 நிமிஷத்துல அந்த இடத்துல புறுபுறுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். எனக்கு வந்து இதுல நம்பிக்கை இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, எனக்கு யூடியூப் அப்படிங்கிற ப்ரொஃபஷன் ஆச்சு. எப்போ? இந்த 2 இயர்ஸா. ம். ஸோ இவருக்கு உடம்புக்கு சரியில்லாம இப்படி ஒரு சூழ்நிலையில நான் வந்தா, எனக்கு வந்து எது வந்து பலமா இருக்கும் அப்படின்னு கடவுள் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல யூனிவர்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஆக்கி குடுத்தது தான் இந்த யூடியூப். ஸோ நான் வந்து இத வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா தான் நான் நினைக்கிறேனோ தவிர, இத எந்த இடத்துலயும் வந்து நானு தப்புன்னே சொல்ல மாட்டேன். எல்லாமே வந்து எழுதப்பட்ட ஒண்ணு. அதுலருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தோட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபினான்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. அது முக்கியமான இதா இருக்கு. ஏன்னா நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ லாங் வீடியோல கண்டிப்பா நானு எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இனி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.